ஓகே, நம்ம எங்க போறோம்னு கேட்டிருந்தேன், சொல்லிருந்தேன் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைங்க. ஆல்ரெடி இந்த ஆக்சுவலி கனெக்டிங் ஃப்ளைட் தான் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போர்ட் ஆகிறதுக்கு. நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸு. We were planning this trip since இதுதான் நடந்தது from so long, like ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா மாத்திட்டோம். நம்ம இப்போ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு, ஸ்கை ட்ரெயின்ல. அது ரோட்ல தான் நடக்குது, ரோட்ல தான் போகுது. அதிசிறந்த புத்துணர்வு சுவாசம் மற்றும் பளிச்சிடும் வெண்மை பற்களுக்காக. ஓகே ஃபைன், சிங்கப்பூர்ல இதுதான் பண்ண முடிஞ்சது. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளம்பும் போது போகும்போது திருப்பி நம்ம ரிட்டர்ன் போகும்போது வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல வந்து 9 hours லே ஓவர் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். See you soon, bye. இப்போ ஏதாவது மான்ஸ்டர் வந்த கீழே இருந்து என்ன பண்ணுவீங்க? இந்த பிரிட்ஜில் பார்த்தா அப்படிதான் தோணுது எனக்கு மக்களே. லைக் டிராகன், காட்ஸில்லா. அங்க புத்தா தான் தலையாட்டின்னு இருக்காரு. நீ பேசி பாரு. ஹே புத்தா. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சென்குவா அப்படின்னு ஒரு டெம்பிள் வந்திருக்கோம். ரொம்ப டேன் ஆயிட்டு போயிட்டு. பொண்ணு நல்லா கருப்பா அழகா இருக்குது இல்ல? ஆமாப்பா, ஆனா இந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இல்ல இருக்குது. ஒரு டெம்பிள் வந்திருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் பீபோ ட்ரீ. இது எல்லாமே சிம்மெட்ரியா மாங்ஸோடது. இது முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின் ஸ்ட்ரீட் போறோம். இது வந்து ஹனாய் ஃபிளாக் டவர். ஃபிளாக்காகவே தனியா டவர் கட்டிருக்காங்க. ஹனாய் ட்ரெயின் ஸ்ட்ரீட் இதுதான். ஆக்சுவலி அந்த சைடு இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட். நீங்க பாப்பீங்கல்ல சைட்ல உட்காந்து நடுவில் ட்ரெயின் போகும், அதுதான் இது. ட்ரெயின் போன ஒரு 10 செகண்ட்லயே இவ்வளோ க்ரௌட் ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயினுக்காக. இத்தனை பேர், எவ்வளோ இடத்துல இருந்து வந்திருக்காங்க தெரியல. ரொம்ப வேற கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பாருங்க, ஃபுல் ஃபில் ஆயிடுச்சு இடம் போன ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல. ஓகே, இப்போ நம்ம 3 பேர் பேராகிளைடிங் போறோம். எந்த ஊருன்னு தெரியல. நான் ஹோட்டல்ல இருந்து கிளம்பும் போது தூங்கிட்டேன். ஆமா, நல்லா தூங்கினாடி. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இது நம்மளோட செகண்ட் டே. பேராகிளைடிங் முடிச்சுட்டு ஒரு குட்டி என்ன சொல்றது, ஒரு சில ஸ்பீட்ஸுக்கு போகணும். இதுக்கு இங்க முடிச்சுட்டு நீங்க முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடும். பேராகிளைடிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலையும் மலை சார்ந்த பகுதிகளும். செம்மையா இருக்கு வியூ. ஆனா கொஞ்சம் வெயில் இருக்கு. இந்த ஊரதான் அப்படி அநியாய வெயில். ஓகே, பட் நடுவுல தான் கொஞ்சம் மிஸ்ட் மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இவ்வளோ அழகா இருக்கு வியூ மட்டும். என்ன இங்கேயா சாப்பாடு ஷவா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. ஜெண்டலா கத்திட்டு இருக்கேன். அமைதியாகுது, ரொம்ப அமைதியாகுது, தாங்க முடியல.